Hi ladies and welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறோம். என்னன்னா மார்க்கெட்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு 3 வாஷிங் பவுடர் வச்சிருக்கோம். அதுல எது பெஸ்ட் அப்படினு நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பார்க்கலாமா? அங்க கிளம்பி போனோம். இந்திய உணவின் விடாப்பிடியான கரையை தேடிக்கிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து எந்த ப்ரமோஷனும் கிடையாது, டிஃபேமும் கிடையாது. மார்க்கெட்ல பெஸ்டா இருக்கிற ஒரு 3 வாஷிங் பவுடர் எடுத்து அதுல எது பெஸ்ட்னு நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்க போறோம். அவ்வளவுதான். Ariel versus 100 விடாப்பிடியான கரை. சேலஞ்ச் ஆன். சர்ஃப் எக்ஸல். 10 ரூபாய் சர்ஃப் எக்ஸல்னால இந்த கரையெல்லாம் போய்டும். டைடு. ஆச்சரியமாக இருக்கா? புதிய டாய் டபுள் பால். என்னோட ஒயிட் ட்ரெஸ்ல நல்ல கரப்படுற மாதிரி டிஃபரண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேண்டா, காஃபி தூள், மஞ்சத்தூள், இங்க், அதுக்கப்புறம் ஊறுகாய். இது எல்லாமே அவங்களோட ஒயிட் ட்ரெஸ்ல போட்டுட்டு நம்ம அந்த வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் எந்த பவுடர் நமக்கு பெஸ்டான ரிசல்ட் தருது. ஊறுகாய், மஞ்சள், காஃபி தூள், ஃபேண்டா. செமையா துவைக்கிறோம், அழுக்க நீக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி. இப்போ வந்து இந்த டேட் எல்லாம் வந்து இவங்களோட ஒயிட் ஷர்ட்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஊத்த போறது பாத்தீங்கன்னா காஃபி. ஓகே, காஃபி தூள் ரெடி ஆயிருச்சு. சுத்தமான மஞ்சள். அக்கல்யா அவனுக்கு. யா யா ஊர்கா. நிறைய போடுதா? சும்மா என்னமோ சாமிக்கு வைக்கிற மாதிரி வைக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு இன்கிரிடியன்ட் தான். இங்க தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். பேண்ட்ல ஆகாம பார்க்கணுமே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல நம்ம இப்படி ஊத்தி இருக்கோம். இதே மோசமானது வந்து பாத்தீங்கன்னா இங்குதான். அது பாருங்க, என் கை அப்படியே கேக்குது. இங்கு நல்ல டிசைன். சோ இப்ப 3 பேருக்கு மேலே பாத்தீங்கன்னா சூப்பரா டிசைன்லாம் பண்ணியாச்சு. பாருங்க நீங்களே. ஓகே, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மிராண்டா ஊத்தி இருக்கோம். இங்க காஃபி தூள், இங்க மஞ்சள், இங்க ஊர்கா. அதே மாதிரி பாருங்க, எல்லாரோட பாடியிலும் நம்ம அதே மாதிரி அதே இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம். எந்த பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் சேமா ஒரே மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எல்லா கரையும் நல்லா பட்டுருச்சு. இதுக்கு இல்லாத கரையில் இருந்துச்சு ஷர்ட்ல. இப்போ நம்ம டெஸ்டிங் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பனின் ஒரு அளவுக்கு காஞ்சிருச்சு. கண்ணில் கட்ட போது கண்ணில் உள்ள போட்டுக்கோ, உள்ள போட்டுக்கோ. ஊர்கா தாண்டி கலரை மாத்திருச்சு. இது பாத்தீங்கன்னா இது ஒரு ரெட், ஒரு லைட் ரெட் கலர் ஆயிடுச்சு. இது வந்து ப்ளூ கலர் ஆயிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல தான் இருக்குது. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா துவைச்சு ஊற வச்சாச்சு. அந்த சைடு டெய்லி வந்துருச்சு. அதனால நம்ம வந்து பிளேஸ் மாத்தியாச்சு. ரீலோட் பண்ணலாம். எது வின் பண்ணனும்டா? ஏரியல் தெரியாது. என்னடா இந்த கலர்ல இருக்குது? இது எந்த கலர் அது? சோ இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு டிஃபரண்ட் பிங்க், இது ஒரு வயலட் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தண்ணியில ஊற வச்சதும் இந்த கலர்ல மாறிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வாஷிங் பவுடர்லயும் கிளியரா போயிருக்குங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னா இங்கே கிடையாது. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே தெரியல. உங்க இடுப்புல மட்டும் தான் இங்க இருக்கு. எப்படி சார்? இருங்க ஒரு டெஸ்ட் இருக்கு, அதையும் பண்ணி பார்க்கலாம். ரெடி? எல்லாத்தையுமே அழுக்கு போட்டுச்சு எடுப்போம். ஆனா இப்போ என்னன்னா எதுவுமே ஒயிட்டா இல்ல, எல்லாம் பிங்கா மாறிடுச்சு.
இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் வந்து ஹார்டான ஒரு ரெட் லேயர் வந்திருக்கு இதுலயும் ஊறுகாய். அப்புறம் இங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் கிளியரா இருக்கு. இங்க வந்து காஃபி தூள் லைட்டா ஒரு லேயர் தெரியுது. ஆனா ஏரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காஃபி ஊறுகாவோட கரை தெரியுது, ஆனா காஃபி தூளோட கரை தெரியல. ஓகே நீ வர. டேய் நீ வாஷ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா பாவம் பசங்க நம்மளே கொஞ்சம் வாஷ் பண்ணி. நீ முக்கு. ஓ மை காட். ஜேடிஸ் மேம் இங்க ஒரு மிராக்கிள் நடந்துருச்சு. என்னன்னா இது முக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலரா இருந்துச்சு, ஆனா உள்ள போட்டு வெளிய எடுத்ததும் ஏய் அவரோட கலர் மாறிடுச்சுடி. ஒயிட் ஆயிடுச்சு. டைடு பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒயிட்டுக்கு பக்கத்துக்கு வந்திருக்குல்ல. வெயில்ல நல்லா ஒரு மணி நேரம் காய்ட்டு ஜெடிஸ்லாம், அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து டைடு தான் கொஞ்சம் கலரு ஒயிட்டுக்கு பக்கத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. மிச்சம் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருந்துச்சு, இப்போ எல்லோவா மாறி இருக்கு. இது கொஞ்சம் ஒயிட்டா மாறிடுச்சு. சோ ஒரு ஹோப் இருக்குது மறுபடியும் இது எல்லாமே ஒயிட்டா மாறிடுன்னு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெடிஸ் மேம். செம்ம டிசைன் ஆயிடுச்சுல. ஏரியல் காமி இங்க பாருங்க. ஆடே சாமி. ஆனா திடீர்னு ஒரு ரியாக்ஷன் பார்க்க முடிஞ்சது நம்ம டைடு தான். இதுலயே எல்லாத்துலயும் வச்சு கம்பேர் பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் அதிகமா பிரைட்டா ஒயிட்டா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா டைடு வந்து ஒரு மட்டோட கலருக்கு வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் தான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது ஜெடிஸ் மேம். ஒரு கிரே ஷேடு வந்திருக்குது. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஏரியல் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைடும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் கலர்ல தான் இருக்குது. சோ நம்ம ஒரு 30 மினிட்ஸ் தான் தண்ணியில ஊற வச்சோம். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி காய போட்டாச்சு. ரிசல்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைடு இங்க ஊறுகாயோட கரை மட்டும் இங்க தெரியுது லைட்டா. தெரியுது. அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து நம்ம இந்த சைடுல அப்ளை பண்ணிருந்தோம். மஞ்சள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளியரா போயிடுச்சு ஜெடிஸ் மேம். அப்புறம் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா இங்க சுத்தமாவே இல்ல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஃபி இந்த இடத்துல போட்டிருந்தோம். காஃபி பாத்தீங்கன்னா லைட்டா தெரியுது, ஆனா பரவாயில்லைங்க. இங்க சுத்தமா இல்ல போயிருச்சு. மிரண்டாவும் பாத்தீங்கன்னா போயிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல்ல பாத்தீங்கன்னா கரை இருக்குது. மஞ்சள்ல இது வந்து காஃபியா மஞ்சளோட ஷேடும் பாத்தீங்கன்னா லைட் அங்க தெரியுது ஜெடிஸ் மேம். அதுக்கப்புறம் இங்கு ஃபுல்லா போயிருச்சு. மிரண்டாவும் ஃபுல்லா போயிருச்சு. ஊறுகாவும் நல்லா போயிருச்சு. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் சூப்பரா கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனா டைடு பாத்தீங்கன்னா ஊறுகாய் லைட்டா ஒரு மார்க் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியல். ஹாய் ஏரியல். மஞ்சளோட கார பாத்தீங்கன்னா இங்க நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் ஊறுகாவும் லைட்டா ஷேட் அடிக்குது. காஃபி தூள் பாத்தீங்கன்னா லைட்டா இங்க தெரியுது ஜெடிஸ் மேம். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளியர் பண்ணியாச்சு. இங்கெல்லாம் இங்க எதுவுமே இல்ல. இந்த 3 பேர்ல நீங்க யாரு வின்னர் நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ எனிவே இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஒரு வேற சூப்பரான வீடியோல உங்களை மறுபடியும் மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா பை சொல்லிடுங்க. பாய்.